திருப்பத்தூரில் 200 கோடி மேலான வக்பு வாரிய சொத்தை தனிநபர் மற்றும் தங்களுடைய சொந்த உறவினர்களுக்கு விற்பனை செய்த மூத்த வள்ளிகள் மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த கருப்பனூர் பகுதியைச் சேர்ந்த ஜானிபாசா மகன் வாஜித் தொழிலதிபர். இவர் திருப்பத்தூரில் உள்ள பூரா மசூதி, ஜமியா மசூதி, கும்மத் தர்கா, கோட்டை மசூதி மற்றும் ஈத்கா மசூதி ஆகிய மசூதிகளுக்கு சொந்தமான வக்பு சொத்துக்களை 1938ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு தற்போது வரை முன்னாள் மற்றும் இந்நாள் மூத்த வள்ளிகள், தனிநபர்கள் மற்றும் தங்களுடைய உறவு முறை சொந்தங்களுக்கு சுமார் 200 கோடிக்கு மேல் சொத்துக்களை விற்றனர் என கண்டுபிடித்து அதற்கான ஆவணங்களை கடந்த 4 மாதங்களாக சேகரித்து வைத்து இதுகுறித்து ஜமாத் மூத்த வள்ளிகள் மற்றும் ஜமாத் உறுப்பினர்களிடம் கேட்டனர். இதன் காரணமாக தன்னையும் தன் குடும்பத்தையும் சார்ந்தோரையும் பழிவாங்கும் நோக்கில் மூத்த வள்ளிகள் உள்ளனர். எனவே எனது உயிருக்கு ஆபத்து ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு முழு காரணம் மூத்த வள்ளிகளே ஆகும். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தொழிலதிபர் வாஜித்துடன் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். புகழும் இறைவனுக்கு. என் பேர் வாஜித்து. நான் கருப்பனூரில் இருக்கிறேன். இந்த திருப்பத்தூரில் இருக்கிற மசூதிகள் பற்றி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், இந்த மனு கொடுக்கறதுக்கு. இப்போ வந்து எஸ்பி வந்து 2 நாள் விசாரணைக்கு கூப்பிட நிற்கிறாங்க. எல்லா டாக்குமெண்ட்டோடும் வர சொல்லியிருக்கிறாங்க. சுமார் வந்து 200 கோடிக்கு மேலே தான் இருக்கும், தவிர நாங்கள் சுமாராக தான் சொல்லியிருக்கிறோம். 200 கோடிக்கு மேலே தான் வந்து இவங்க விற்றுருக்குறாங்க. விற்றதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் விற்கலை, நாங்கள் எங்கள் கூட்டம் வந்து பொய் சொல்லின்னு தெரியுது என்று இந்த பொய் வந்து ஊரெல்லாம் பரப்பின்னு இருக்கிறாங்க. இதுக்கு எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது. நாங்கள் பொய் சொன்னால் நீங்கள் வழக்கு போடுங்க, நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம். வழிகள் தான். கும்மத்தில் இருக்கிற அன்வர் பாய், பூரா மசூதி மசூத் அஹமத், என்ன அன்வர் பாய், கில்லா மசூதி அன்வர் பாய், ஜாமா மசூதிக்கும் அவர் தான். ஒரு மசூதிக்கு 3 பேர், ஒரே ஆள் வந்து முத்தவல்லி. 3 மசூதிக்கும் ஒரே ஆள் வந்து அன்வர் வந்து சலாம்பீடி, தௌலத் பீடி, இவங்க எல்லாமே வந்து முத்தவல்லிங்க தான். இவங்களே வந்து 30 வருஷமாக ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து கமிட்டியும் போட மாட்டேன்றாங்க, எலெக்ஷனும் வைக்க மாட்டேன்றாங்க. கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வர்றது தான் இது வந்து ரொம்ப இது பண்ணுறோம். போன சொத்து வந்து மறுபடியும் மீட்டு வந்து மசூதிகளுக்கே வந்து சேரணும். அதுக்கு தான் நாங்கள் போராட்டம் பண்ணின்னுக்கிறோம். விசாரணைக்கு கொடுத்துருக்குறோம், கூப்பிட்டு விசாரணை பண்ண சொல்லி. கணக்கு கேட்டுக்கிறோம். முத்தவல்லிகள் மேலே தான், ஏன்னா எங்கள் மேலே போய் வழக்கு வந்து அங்கங்கே சொல்லின்னுக்கிறாங்க. நாங்கள் விற்கலை, நாங்கள் குத்திக்கு தான் விட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் டாக்குமெண்ட்டோடு தரோமே. ஏன்னா நாங்கள் ஒரு கூட்டம் வந்து இப்போ பணத்துக்கும் இதுக்கும் வந்து மெம்பருக்கும் பதவிக்கும் இது பண்ணுறோன்னா நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. எங்கள் சொத்தோ மசூதிக்கு ஒப்படைக்கட்டும். ப்ளஸ் வந்து என்ன இருக்கோ டாக்குமெண்ட்டு நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். நீங்களும் உங்கள் டாக்குமெண்ட் எடுத்து வரட்டும், நாங்களும் டாக்குமெண்ட் எடுத்து வரோம். சப்மிட் பண்ணி என்ன ஆகுது பார்த்துக்கலாம், விசாரணையில் பேசிக்கலாம். ஏன்னா இது தீர்வு காலம்னா கண்டிப்பாக போராட்டம் கண்டிப்பாக நடக்கும். பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக வந்து திரண்டு போராட்டம் பண்ணுவோம்.